கைஸ் நீங்கள் நம்ம அடிச்சடிச்சு நான் என்ன பார்க்க போகிறோம், நேற்று வாங்க கட்டரை வச்சு திராட்சை கொடி கட் பண்ண போகிறோம். இது திராட்சை கொடி சீரிஸ் பார்ட் 1. இவ்வளோ இதுதான் நம்ம திராட்சை கொடி ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, கீழேருந்து ஒரே ஒரு கொடி தான் வரும், மேலே அப்படியே படர்ந்துடும். ஏன்னா கட் பண்ணி விட்டு படர்ந்துருச்சு. இப்போ மீண்டும் கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு டைம் கட் பண்ணி விட்டு காய் வச்சிருச்சு, இப்போ 2வது டைம் கட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் மீடியம் இருக்குல்ல, எவ்வளோ இலையாக இருக்குது, ஒரு இலை கூட விடக்கூடாது, ஒரு பச்சை தண்டு கூட விடக்கூடாது, பச்சை இலையும் விடக்கூடாது, ஃபுல்லாக சேர்த்து கட் பண்ணி விட்டுருணும். அதுக்குன்னு மெயின் தண்டை கட் பண்ணக்கூடாது. இப்போ காமிக்கிற மாதிரி எப்படி கட் பண்ணணுன்னு அங்கே பச்சை கலரில் தெரியுது பாருங்கள். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எதுலேருந்து பிரிஞ்சு வருதோ அது அப்படியே இதை கட் பண்ணி விட்டுருணும். அந்த தண்டையை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு கீழே தொட்டிங்கன்னா விழுந்துடும் கீழே. இதுமாதிரி நம்ம இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணோம். மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுது ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாத்தையும் க்ளீனாக கட் பண்ணி விட்ருணும். ஒரு இலை கூட இருக்கக்கூடாது. அதான் அப்படி தான் கட் பண்ணணும். அங்கே தொங்குது பாருங்க, அதை கட் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணணும். எப்படி இது மொத்தமாக ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். அதை நீங்கள் எப்படி இதில் நிறைய ரிஸ்க் இருக்கு. ஆனால் மேலேருந்து பூச்சி கண்ணில் விடுவோம், பூச்சி எறும்பு கடிக்கும், அந்த கம்பியெலாம் கையை கிழிச்சு விடும், நிறையா வேலை இருக்குதுக்கு. இதில் ரிஸ்க் இருக்குது. அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள், கட் பண்ணுற மாதிரி இருந்தால். நேற்று வாங்கியிருந்த கட்டரெல்லாம் கட் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்தாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே சாப்பிட முடியாது, எல்லாமே பிடிக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சது போக மீதி பொறிச்சது போக இருக்கிறது. இதெல்லாம் பழுக்காது. நேற்று வாங்கின கட்டரை தான் அன்பாக்ஸ் பண்ண 170 ரூபாய்க்கு. 170 ரூபாய்க்கு எவ்வளோ குவாலிட்டி இருக்குமோ அவ்வளோ குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அதில் தான் கட் பண்ணிட்டு இருக்குது ஃபுல்லாக. அதில் தான் கட் பண்ணிச்சு. பரவாயில்லைங்க. அதிலே சேஃப்டி லாக் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, டேக் கொடுத்துருக்காங்க கையில் மாட்டிக்கிற மாதிரி. 170 ரூபாய்க்கு பரவாயில்ல அந்த கட்டரு. இது மாதிரி தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணி கீழே இழுத்து விட்டுருணும். கடைசியாக குப்பை பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குன்னு. அந்த டேக் நான் கழட்டிக்கிறேன், அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது தொங்குறது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக இருந்துருப்போங்க. ஒரு பக்கமாக அப்படியே கட் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த பக்கத்தில் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கங்கே கட் பண்ணிங்கன்னா எங்கே கட் பண்ணுறதுனே தெரியாது, குழப்பம். ஒரு பக்கமாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு போனால் உங்களுக்கே ஒரு ஐடியா, ஒரு அடுத்து இந்த லைன் போனால் அந்த லைன் போனான்னு அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடலாம். கட் பண்ணி கீழே இழுத்து விட்டுறணும். பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சோண்டு கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் இழுத்து கட் பண்ணுறதுக்கு. கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாத்தையும் கட் பண்ணால் தான் வரும். இனிமேல் அடுத்தடுத்து காய் வைக்கிறதெல்லாம், துளிர் விடுறது, காய் வைக்கிறதெல்லாம் திராட்சை கொடி சீரிஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடுறேன். பார்ட் 1 போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பழுக்காது. இதெல்லாம் அப்படியே சுருங்கி தான் போகும், அது வேஸ்ட்டு. கட் பண்ணி விட்டாவது அடுத்து காய் வைக்கும். பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது. எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி விடணும். இதுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் இதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஒரு இலை கூட இருக்கக்கூடாது. கீழே எவ்வளோ குப்பை பாருங்கள், கீழே எவ்வளோ மேலே எவ்வளோ கிடக்குது குப்பை. ஒரு பச்சை கலரில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் வெறும் அந்த ஸ்டெம்மு மாதிரி, எலும்பு கூட மாதிரி வெறும் அந்த இது தண்டு மட்டும்தான் இருக்கணும். கொஞ்சோண்டு பாருங்கள், அதையும் கட் பண்ணி விட்டுருணும். இதுதான் பிஃபோர் ஆஃப்டரு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கட்டரை வேணால் லிங்க் தரேன், வாங்கிக்கோங்க.